ஆவியானவரே உந்தன் வல்லமை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. வேளையிலே தேவாவியானவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரவாகித்து ஓடுவதாக, நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. நம் மத்தியிலே இந்த சாயந்தர வேளையிலே தேவாவியானவருடைய முழு ஆளுகை உண்டாவதாக. அவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிப்போம். அவர் ஒருவரே எல்லா கன துதி மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. ஆவியானவரே அவருடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை நீர் செய்வீராக. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் முழு ஆராதனையும் பொறுப்பெடுத்து உம்முடைய சத்தம் இன்றைக்கு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இகழில் இருக்கிற அந்த பாடல் தாளிலே முதலாவதையும் இரண்டாவது பாடலையும் ஒன்றன் பின்பாக ஒன்றாய் நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. Jesus. உள்ளத்தாலும் துதிப்பேன், உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் துதிப்பேன், உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தாலும் துதிப்பேன், தொனி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் துதிப்பேன், தொனி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. ஆனால் எல்லாம் நீர்
துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஹல்லேலூயா. நம்முடைய முழுமை இந்த சாயந்தர வேளையில நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்பதாக. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். இன்னைக்கு நம்முடைய முழுமை இந்த தேவனுக்கு நேராக இருப்பதாக. ஹல்லேலூயா. அன்று ஒரு வாலிபன் இயேசுவை பார்க்க வந்தான். அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை சொன்னான். சிறு வயது முதல் நான் இதெல்லாம் பின்பற்றின ஆண்டவரேன்னு சொன்னான். கடைசியில் ஆண்டவர் அவனை பார்த்து ஒன்னே ஒன்று சொன்னார். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரரிடத்திலே கொடுத்து விட்டு பின்பாக என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த துக்கத்தோடு போனானா. ஏன்னா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆஸ்தி இருக்கிறது தப்பு இல்லை, அவன் மனம் எது மேலே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த ஆஸ்தியின் மீது, அந்த பணத்தின் மீது, அவனுடைய நிலைமையின் மீது தான் அந்த மனம் இருந்துச்சு. அதனால தான் அவனால் இயேசுவுக்கு பின்பாக வர முடியலை. இந்த சாயந்தர வேளையில் முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கணும். முழு இருதயத்தோடு அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஜீசஸ். அதுதான் நம்முடைய தகப்பன் விரும்புகிறது. ஹல்லேலூயா ஜீசஸ். தகப்பன் உள்ளம் நம்முடைய முழுமைக்காக ஏங்குகிறது. ஹல்லேலூயா. இந்த மூத்த குமாரன் வெளியிலே நின்று கொண்டிருந்தான். அவனுடைய உள்ளெல்லாம் எதில் இருந்ததுன்னா, எனக்கு நீங்கள் ஒரு கண்ணுக்குட்டியை கூட தரலையே, எனக்குன்னு ஒரு கொளுத்த மந்தையிலிருந்து கொளுத்த ஒன்றை எனக்கு நீங்கள் தரலையே அப்படின்னு தான் இருந்துச்சு. தவிர தகப்பனோடு செலவழிக்கிற அந்த ஐக்கியத்தில் அவன் இல்லை. அவன் மற்றவைகளை மேன்மையாக கருதி வெளியிலே நின்றான். அவன் யாருக்கு அடையாளமா இருக்கிறானா, நம்மை போல தேவனை அறிந்து தேவனோடு உறவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் அவன் அடையாளமாக இருக்கிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
பாவியாயிருந்த இளையகுமாரன் மீண்டும் வீட்டுக்குள்ளே வந்தான். ஆனால் இவனோ வீட்டிலே இருந்தான், தகப்பனோடையே இருந்தான். ஆனால் ஒரு காரியம் அவனுக்குள்ள வராமல் போயிடுச்சு. தகப்பனின் சாயல் அவனிலே காணப்படவில்லை. இத்தனை நாள் தகப்பனோட இருந்தான், தகப்பனோடே அதே வீட்டில் இருந்தான், அவரோட ஐக்கியத்தில் இருந்தான். ஆனால் தகப்பனின் சாயல் அவனுக்குள்ளே வராமல் போயிடுச்சு. ஏன்னா அவன் சிலவற்றை தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டிருந்தான். இந்த சாயந்தர வேளையில் இன்றைக்கு அந்த தேவன் நம்முடைய முழுமைக்காக அவர் இயங்குகிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளை முழுமையா என்கிட்ட வரமாட்டானா? தகப்பன் வெளியில வந்து அந்த மகனை அழைத்தார். தகப்பன் வெளியில வந்து அந்த மகனை அழைத்தார். ஆனா அந்த விருந்தில் அவன் பங்கு பெற்றதாய் அந்த சம்பவம் முடியவில்லை. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிலைமையை யோசித்து பார்ப்போம். ஓ ஜீ, என் முழு இதயத்தோடு உம்மை பணிவேன், என் முழு சிந்தையோடு உம்மை பணிவேன், என் முழு பலத்தோடு உம்மை பணிவேன். நீரன் தேவா, நீரன் தேவா, நீரன் தேவா, நீரன் தேவா. அன்பு பலனோ என்றுமே, அன்பு பலனோ நிறைவாய் வேண்டுமே. அன்பு
சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்பதே நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹalleluya, ஹalleluya ஜீசஸ். அப்படியே நம்மையே முழுமையாய் இந்த சாயந்தர வேளையில தேவ சமூகத்தில், அந்த தேவ பலிபீடத்தில் அப்படியே நம்மையே கடத்துவோம். இன்றைக்கு நமக்கென்று ஒரு சித்தம் வேண்டாம், நமக்கென்று ஒரு ஆசை வேண்டாம், நமக்கென்று எதுவுமே வேண்டாம். இன்றைக்கு எனக்கு மேன்மை எல்லாம் அந்த தேவன் ஒருவரே. இன்றைக்கு மேன்மை எல்லாம் அந்த தேவன் ஒருவரே. அவரே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு எல்லாம். அவர் ஒருவர் போதும், அவர் ஒருவர் போதும், அவர் ஒருவர் போதும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதன் வழியா என்னை நடத்தி செல்ல அவர் போதும், அவர் போதுமானவர். ஹalleluya. என்னையே நான் படைக்கிறேன், என்னை நான் படைக்கிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, 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 உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் புதிதாக்கும், புதிதாக்கும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். வாழுவாமல் என்றும் நடப்பேன். உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். Thank you, Jesus. வழுவாமல் என்றும் நடப்பேன். உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. தேவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவோமே, உம்மை என்றும் பற்றிக் கொள்வேன். என் வாழ்வில் எல்லாம் நீர்தான், எல்லாம் நீர்தான், எல்லாம் நீர்தான். உம்மையே நான் பற்றிக் கொள்ளுவேன். Hold on to you. I will hold on to you. Oh, Rabadiya Ramashadala Rakama. Rikama Rabadiya Rabashekele Marasya Naratara. உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன்.
எந்த சூழ்நிலை வழியாய் சென்றாலும், எந்த பாதையை ஊடுருவி கடந்தாலும், நீர் எங்களை சுமக்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்முடைய தோள்களை நாங்கள் பற்றிக் கொண்டு, உம்மையே பற்றிக் கொண்டு, எல்லாவற்றிலும் ஜெய வீரராய் ஜெயத்தோடு முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. சித்தத்தின் மத்தியிலே வைத்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. திருக்கரங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உமக்கு எல்லா கனத்துதி மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுவாராக. 2 வாரங்களாக நம்ம ஒரு தலைப்பின் கீழ் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். என்ன தலைப்பு? நம்மை நினைத்தருளும் தேவன். God who remembers us. God who remembers us. நம்மை நினைத்தருளும் தேவன். அதில் முதலாவதாக தேவன் நோவாவை நினைத்தருளினார். தேவன் நோவாவை நினைத்தருளினார், அப்பொழுது அவனை பாதுகாத்தார். He protected him. ரெண்டாவதாக நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அப்போ அவர் நினைத்தருளினது, அந்த நினைவு நம் வழியாக ஊடுருவி சென்றது. அது அந்த வருகின்ற தலைமுறைகளுக்கு அது அந்த நினைவு தொடர்ந்து இருந்தது. அதை கொண்டு தேவன் கிரியை செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோடைய டீட்டெயில்ஸு நான் நீங்கள் ஃபுல்லாக உள்ளே போகல. அப்படி ஒரு வேளை பழைய செய்தியை கேட்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யூடியூப்பில் போய் அதை பார்த்துக்கலாம். கடந்த 2 வாரங்களுக்கான செய்திகள் அதிலே இருக்கிறது. இப்போ 3ஆவதாக ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் அதன் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 2 and verse 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். God looked upon the children of Israel and God acknowledged them. God acknowledged them. எதற்காக தேவன் இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தருளினார்? நினைத்தருளினார். நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? தேவன் ராகேலை நினைத்தருளினார். அந்த நினைத்தருளின அந்த நினைவு அவளுடைய வம்ச வரலாறிலே அது ஊடுருவி சென்றது. இட் permeated through her. The remembrance of God permeated through her. அதே அவருடைய நினைவாற்றல் அந்த வம்சா வெளியிலே அது ஊடுருவி சென்று அவளுக்கு பின்பாக அவளுக்கு பிறப்பிக்கப்பட்ட யோசேப்பு என்ற குமாரன் வழியாக தேவன் எப்படி ஒரு சந்ததியை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த சந்ததி அப்படியே எகிப்தில் வந்து கோசேன் நகரத்திலே அவர்கள் குடியேற்றப்பட்டார்கள். குடியேற்றப்பட்டு அவர்கள் அங்கே அநேக நூற்றாண்டுகள் அங்கே இருந்தார்கள். 430 ஆண்டுகள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில் இவங்க வந்து என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா, ஆரம்பிக்கும்போது இவர்கள் ஒரு பெரிய பலத்த ஜாதியாய் பெருகுகிற ஒரு சந்ததியாய் தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர்களுடைய நிலைமை வேறு வழியாக மாற்றப்பட்டது. இங்கே யாத்ராகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தினிலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. இப்போ இவங்களுடைய நிலைமை என்னன்னா, யோசேப்பு அவர்களை கொண்டு வந்து வைத்த போது
ஒரு பெருக்கம், ஒரு செழிப்பின் தேசம், வல்லமையுள்ள ஜனங்களாக பெருகி அந்த தேசத்திலே பிரவாகித்து இருந்தார்கள், பரவி இருந்தார்கள். ஆனால் இப்போ இவங்க நிலைமை என்னன்னா, யோசேப்பும் செத்துட்டான், அந்த நேரத்தில் இருந்த அந்த ராஜாவும் செத்துட்டான், அந்த முழு சந்ததியும் இறந்து விட்டது. அதற்கு பின்பாக வந்த ராஜா என்ன பண்ணுறான், இவர்களை ஒடுக்குகிறான். எப்படி ஒடுக்குறான்னா, அடிமைத்தனத்தினால் அவர்களை தவிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் இந்த அடிமைத்தனத்தினாலே அவர்கள் அழுது புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, தேவ சந்நிதியிலே இவர்களுடைய அழுகை சத்தம் எட்டினது. எங்கேருந்து அழுகையின் சத்தம் வந்துச்சுன்னா, அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் சத்தம் வெளிப்பட்டது. இந்த ஒரு நிலைமையில தான் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை நினைத்தருளினேன். ஹல்லேலூயா. ஆனால் நினைத்தருளின தேவன் இவர்களை என்ன செய்தார்? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 3 verse 7 and 8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் எவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த 7வது வசனத்தில் சில வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. 2வது, அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, 2வது கேட்குறாரு, 3வது அவர்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார். இப்போ சொல்கிறாரு 8வது வசனத்தில், எகிப்தியரின் கைக்கு அவர்களை விடுதலையாக்குவேன் ஆக்கிட்டு அவர்களை அங்கே வைக்கலை, அந்த தேசத்திலிருந்து அவர்களை நீக்கி எங்கே கொண்டு போவேன் அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யார் கொண்டு போய் சேர்க்க போகிறா? இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கா, ஐ ஆம் கம் டவுன் டு டெலிவர் தெம். அவரை தேவனே இறங்கி வந்து அவர்களை விடுவித்து அவர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்குறாராம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். இன்றைக்கு 3வதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, when God remembers, He opens a pathway for us. கர்த்தர் நினைத்தருளும் போது ஒரு பாதை உண்டாகும். ஹல்லேலூயா. When God remembers, He opens a pathway. கர்த்தர் நினைத்தருளும் போது ஒரு பாதை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. எகிப்தியருடைய கையிலிருந்து அவர்களை விடுவித்து அங்கிருந்து என்ன பண்ணுறாரு? அவர்களை நீக்கி ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டாடுறார். கொண்டு வந்து அங்கேயே விட்டுறல, அங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாரு? கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தேவன் கொண்டு போகிற. He takes us through a path. Hallelujah. இப்போ தேவன் ஒருவரை நினைவு கூறும்போது என்ன உண்டாகிறதுனா, ஒரு பாதை உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஏன் இவர்களை தேவன் நினைவு கூர்ந்தார்னா, இவர்களுடைய அடிமைத்தனம், அவர்களை அடிமைத்தனப்படுத்தி அவர்களை தவிக்க விட்ட அந்த எகிப்தியனுடைய கொடுங்கோலான ஒரு காரியம், ஆலோட்டிகள் நிமித்தம், டாஸ்க் மாஸ்டர்ஸ் நிமித்தம்
அவர்களை என்ன பண்ணாங்க? கடுமையாய் வேலை வாங்கினார்கள். இப்போ தேவன் அவர்களை பார்த்து, உன் அழுகையை நான் கேட்டேன், உன்னுடைய துக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய தவிப்பை நான் பார்க்கவே பார்த்தேன். இப்போ தேவன் அவர்களை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. தேவனே அவர்களுக்கு முன்பாக சென்று பாதையை நடத்துகிறார். அவரே இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கிறார். இப்போ தேவன் நமக்கு முன்பாக ஒரு பாதையை உண்டாக்குகிறார் என்றால் அவர் எப்படி செயல்படுவார்? இன்றைக்கு என்னுடைய செய்தி கொஞ்சம் நீளமான செய்தி, என்னால் எவ்வளோ முடிக்க முடியும்னு தெரியலை. ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் செய்வோம், இல்லைனா தொடர்ச்சி அடுத்த வாரங்களில் பார்ப்போம். ஆனால் முக்கியமான ஒரு சத்தியம் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் நமக்கு முன்பாக பாதையை எப்படி திறக்கிறார், அல்ல பாதையை எப்படி உண்டாக்குறார் அப்படின்னா, முதலாவது He prepares a person before us. அவர் நமக்கு முன்பாக ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒரு மனிதனை நான் இதை விளக்குகிறேன், நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வார்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். ஹல்லேலூயா. இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? மோசே ஒரு குழந்தையாய் இருக்கும்போது அவனுடைய தாய் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாணல் பெட்டியிலே அவனை வைத்து நதியின் ஓரத்திலே அந்த நாணல் செடிக்குள்ளே அவர்கள் அந்த ஓரத்திலே வைத்து விட்டு என்ன நடக்குமோ என்று அவள் பார்த்து கொண்டிருக்கிறார். மோசேயின் சகோதரியாக மிரியாமை வைத்து என்ன நடக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒரு குழந்தையுடைய தாய் செய்யணும் அப்படின்னா, யாத்திராகமம் 1:22 முதல் பகுதியை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் போதும். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும் என்று கட்டளை இட்டான். ஒரு தாய் தன்னுடைய சொந்த பிள்ளையை கொண்டு போய் நதியில் ஒரு நாணல் பெட்டியிலே வைக்கிறாள் என்றால் அதற்கு இங்கே என்ன காரணம் அப்படின்னா, ராஜாவின் கட்டளை அவர்களுக்கு நேராக வந்துச்சு. என்ன கட்டளை வந்துச்சு? ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணிடணும்? நதியிலே போட்டு கொன்றுவிட வேண்டும், பெண் பிள்ளைகளை மட்டும் உயிரோட காப்பாற்றணும் அப்படின்னு. இந்த மோசேக்கு முன்பாக எத்தனை ஆண் பிள்ளைகள் அந்த நதிக்குள்ளே போடப்பட்டாங்கன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அதை குறித்து எதுவும் வேதம் சொல்லவில்லை. எத்தனை ஆண் பிள்ளைகள் மோசே பிறந்த காலத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள், எத்தனை ஆண் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள், ஜீவனோடு காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனாலும் தேவனுடைய நினைத்தருளுகிற அந்த நினைவு அது ஒரு மனிதனுக்கு நேராய் செயல்படுகிறது. ஒரு பக்கம் என்ன இருக்குது? ராஜாவின் கட்டளை, கொல்லுவதற்கான கட்டளை இருக்குது. ஆனால் மறுபக்கம் ஒரு குழந்தை காப்பாற்றப்படுகிறது. அப்போ நமக்கு முன்பாக ஒருவரை ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு நான் சொல்லும்போது, தேவன் நம்மை எப்படி நமக்கு பாதை உண்டு பண்ணுறாருன்னா, நமக்கு முன்பாக ஒருவரை ஆயத்தப்படுத்துகிறார். அதை நான் விளக்கி சொல்கிறேன் பின்பாக. ஆனால் முதலாவது எப்படின்னா, கூடையில் வைக்கப்பட்ட மோசஸ் இன் த பேஸ்கெட் ஃபார் அடாப்ஷன். கூடையிலே வைக்கப்பட்ட, தத்தெடுப்பதற்காக கூடையிலே வைக்கப்பட்ட ஒரு மோசேயை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். இது தேவனுடைய பாதுகாப்பு. மிச்ச குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த குழந்தையோ
ஒரு நாணல் பெட்டியிலே வைக்கப்பட்டது. எதுக்கு நாணல் பெட்டியில் வைக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பார்வோனுடைய மகள் கண்டறிந்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக அதை வளர்த்தாள். இப்போ இந்த தேவனுடைய பாதுகாப்பு இந்த குழந்தைக்கு உண்டாச்சு. எப்படி உண்டாச்சுன்னா, எந்த அரண்மனையிலிருந்து இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்ற கட்டளை உண்டானதோ அதே அரண்மனைக்குள்ளே கர்த்தர் அந்த குழந்தையை வைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த பேலஸ். அரண்மனையின் பாதுகாப்பு. அரண்மனையின் பாதுகாப்பு மட்டும் கிடைக்கல அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை யாராலே வளர்க்கப்பட்டது? அவங்க அம்மாவாலேயே வளர்க்கப்பட்டுச்சு. அரண்மனையின் பாதுகாப்பு அம்மாவின் பாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அதில் கூட அந்த பாதுகாவலில் அம்மா விட்டு பிரிக்கலை. அவங்க அம்மாவுடைய பாசத்தில் அவனை வளர்த்தார். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த பேலஸ், பேரண்டட் பை ஹிஸ் ஓன் பீப்புள். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல தேவன் பாருங்களேன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, மோசஸ் இன் த பேஸ்கெட் ஃபார் அடாப்ஷன். தத்தெடுப்பதற்காக கூடையிலே வைக்கப்பட்ட மோசே. அவனுக்கு என்ன ஆச்சு? எந்த அரண்மனை கொல்லணும்னு நினச்சாங்களோ அந்த அரண்மனையிலே தேவன் கொண்டு போய் உள்ளே வச்சு பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எப்படி பாதுகாத்தார்னா, சொந்த அம்மாவை வைத்து அந்த பாசத்தோடு பாதுகாத்தார், வளர்த்தார். ஹல்லேலூயா. அதை தான் நீங்கள் யாத்ராகமம் 2:9 வாசிக்க வேண்டாம். அதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தில் 2:9 அப்படியாக சொல்லுகிறது, அவன் தாய் அதை எடுத்து வளர்த்தாள் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்போ நடக்குது? மோசே நாணல் பெட்டியில் வைக்கிறது, மோசே அந்த ராஜ ஸ்திரீயின் வீட்டில் வளர்வது, இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நடக்குது? நம்ம வாசித்த முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா, என்ன வசனம்? முதல் வசனம் வாசித்தோமே, யாத்ராகமம் 2:25. தேவன் அவர்களை நினைத்தருளினார். அப்போ நினைத்தருளினார்னு தேவன் சொல்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் என்ன பண்ணார்? ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அதனால தான் நமக்கு முன்பாக ஒரு மனிதனை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். He prepares a person before us. எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? கூடையில் வைத்து தத்தெடுப்பதற்காக கூடையில் வைத்த மோசேயை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய பாதுகாப்பு. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன் மீது தேவன் வைக்கிற பாதுகாப்பு. God's protection over his chosen. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு உடைய பாதுகாப்பு இதுதான். இப்போ ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரில, பட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. நிறையா இது மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கும். யாத்ராகமம் 2:11 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 2:11. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு. போதும். இப்போ முதலாவது என்ன பார்த்தோம்? மோசஸ் என்ன பார்த்தோம்? இந்த பேஸ்கெட் ஃபார் அடாப்ஷன். தத்தெடுப்பதற்காக கூடையில் வைக்கப்பட்ட மோசே எப்படி பாதுகாக்கப்பட்டான்? அரண்மனையின் பாதுகாப்பு. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த பேலஸ், பேரண்டட் பை ஹிஸ் ஓன் ஃபேமிலி ஆர் பீப்புள். அம்மாவின் பாசம். இதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மீது இருக்கிற ஒரு பாதுகாப்பு. இப்போ ரெண்டாவதாக மோசே அது குழந்தையா இருந்தான். இப்போ பெரியவன் ஆன காலத்தில்
பெரியவன் ஆனவன், மோசஸ் வாஸ் க்ரோன், பெரியவன் ஆன காலத்திலே அவன் போய் பார்க்குறான் என்னுடைய சகோதரர் எப்படி இருக்காங்க அப்படின்னு. இப்போ ரெண்டாவதாக என்ன பார்க்குறோன்னா, மோசஸ் வித் his brethren டு see their burden. தன்னுடைய சகோதரர்களிடத்திலே காணப்படுகிற சுமையை பார்க்க சென்ற மோசே, தமது சகோதரர்கள் மேல் சுமத்தப்படுகிற சுமையை பார்க்க சென்ற மோசே. மோசே, நீ அரண்மனையில் இருக்கிற, உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், என் சகோதரர்களுக்கு மேலே சுமை சுமக்கிறாங்க, சுமையை என்ன பண்ணுறாங்க, சுமத்துறாங்க, அதை நான் போய் பார்க்கணும். ஐ கால் திஸ் காட்ஸ் ப்ரிப்பரேஷன். தேவனுடைய ஆயத்தம், இது ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிலைமை. இப்போ இவன் அங்கே போய் பார்க்குறான். இப்போ இவனுடைய சகோதரராகிய எபிரேய சகோதரினை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை பார்க்குறான். 12ஆம் வசனம் சொல்லுது, அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே உதைத்து போட்டான். ஒரே அடி தான், வேலையை முடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான், மணலில் புதைச்சி வச்சிட்டான். இவன் என்ன நினைக்கிறான் மோசே மனசில், என் சகோதரருக்கு நான் என்ன பண்ணுறேன், நீதியை வழங்குறேன், ஜஸ்டிஸ் டு மை பிரதரன். என் சகோதரனை போட்டு அடிக்கிறானுங்க, சுமை சுமத்துறாங்க, யார் காப்பாற்றுறது, நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இவன் என்ன பண்ணான், அடித்து எகிப்தியனை காலி பண்ணி மணலில் போச்சு வச்சிட்டான். எதனால இவன் இதை செய்தான், எதனால மோசே இப்படி ஒரு காரியத்தை செய்தான்? அவனிடத்தில் அதற்கான பலம் இருந்தது, அவனிடத்தில் அதற்கான எல்லா தேர்ந்த கலைகளும் அவன்கிட்ட இருந்தது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், வேலையை முடிச்சிடுறான். அவனுடைய நினைவு, அவனுடைய மனம் சொல்லுகிறது, இங்கே ஒரு தவறு நடக்கிறது, இந்த தவறை தட்டி கேள் என்று சொன்னனால அந்த இடத்துல போய் அடித்து இவன் நீதி செஞ்சிடறான், இவனே முடிச்சிடுறான் எல்லாத்தையுமே. ஆனால் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நீங்கள் 2:13 கடைசி வரியை நீங்கள் வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் 2:13, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். இப்போ 2 எபிரேய சகோதரர்கள் ஒருவரோடு ஒருவர் ஏதோ ஒரு வாக்குவாதம், ஒரு பிரச்சனை, சண்டை போடுறாங்க. இப்போ மோசே கேட்குறான், நம்ம சகோதரர் தானே, ஏன்பா சண்டை போடுறீங்க அப்படின்ன உடனே, உன்னை எங்கள் மீது அதிகாரியாய் வைத்தவன் யார்? இவன் மோசே நினைக்கிறான், ஜனத்துக்கு சகோதரருக்கு நீதியை நான் வழங்கிட்டேன் அப்படின்னு. இப்போ சகோதரர்கள் சொல்கிறாங்க, உன்னை நியாயாதிபதியாக எங்கள் மேலே யார் வச்சா? Who appointed you as a judge over us? எங்கள் மீது உன்னை நியாயாதிபதியாக யார் வைத்தார்கள் என்று கேட்குறான். இவனுடைய மனசில் ஜஸ்டிஸ் டு மை பிரதரன். ஆனால் சகோதரர்கள் என்ன கேட்குறாங்க, எபிரேய சகோதரர்கள், நீ எங்கள் மீது, உன்னை யார்ப்பா நியாயாதிபதியாக வச்சா, அதிகாரியாக யார் வச்சா? Who made you a judge over the brethren அப்படின்னு கேட்ட உடனே இப்போ பயம் பிடித்து வனாந்திரத்துக்குள்ளே ஓடுகிறான். நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் பின்பாக நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 7:23 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவனுக்கு 40 வயதான போது அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 7:30 நீங்கள் வாசித்தீங்கன்னா 40 வருஷம் சென்ற பின் அப்படின்றது அவனுக்கு போட்டிருக்கு. இது ரெண்டும் எப்போ அப்படின்னா, 40 வருஷம் இவன் எங்கே இருந்தான்? வனாந்திரத்திலே இருந்தான்.
ஏன்பா மோசே உனக்கு 40 வருஷம் வனாந்திரத்தில் ட்ரைனிங்கு, 40 வருஷம் ஏன்பா உனக்கு வனாந்திரத்தில் ட்ரைனிங்கு? என்ன ட்ரைனிங்? 40 வருஷம் உனக்கு என்ன ட்ரைனிங்? வனாந்திரத்தில் என்ன ட்ரைனிங் அவனுக்கு? அதாவது பொதுவாக தேவனுடைய அழைப்பு நம் மீது இருக்கும்போது நம்ம தேவன் எப்படி ஆயத்தப்படுத்துவாருன்னு நீங்கள் யோசித்து பாருங்களேன். பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஒரு மனுஷன் மேலே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் என்ன நடக்கும்? என்ன ட்ரைனிங் நடக்கும் சொல்லுங்கள்? 10 பிசாசு பிடிச்சவன் கூட்டு வா, கை வச்சோம் பண்ணி எத்தனை பிசாசு ஓடுதுன்னு பார்க்க சொல்லுவார். அந்த ட்ரைனிங்லாம் இருக்காது. முதல்ல ஒன்றை மாற்றிக்கோ, அதுதான் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் நம்ம எல்லாம் நினைக்கிறது ஆவிக்குரிய ரீதியாக கத்தர் அப்படியே வந்த உடனே 10 ஆடை கூட்டிகிட்டு வா மோசே, ஒரு ஆடு மேலேயும் கையை வை, ஜெபம் பண்ணு, தீர்க்கதரிசனம் சொல்லு, வா ஆடு அடுத்த வருஷம் நீ குட்டி போடுவ அப்படின்னு அப்படியா சொன்னார்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கெல்லாம் கிடையாது. ட்ரைனிங் எங்கே? உள்ளான மனிதனில் போட்டு உடச்சி நொறுக்குவார். ஹல்லேலூயா. அதான் ட்ரைனிங், அதான் தேவன் தருகிற. ஏன்பா மோசே 40 வருஷம் ஒன்று கொண்டு போய் அங்கே வச்சார் அப்படின்னா, தேவன் சொல்லாமல் இவன் தன்னிச்சையாய் தன்னுடைய சகோதரர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று செய்கிற ஒரு காரியம். கர்த்தர் சொல்ல மோசே நீ போப்பான்னு சொல்லலை. இவனே தன்னுடைய சகோதரருக்கு இப்படி ஒரு காரியம் நடக்குதேன்னு சொல்லி அவன் அங்கே போய் தன் கரத்தை நீட்டும்போது அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்துச்சு. இது இப்படியாக நான் ஒரு வார்த்தை எழுதினேன். என்ன ட்ரைனிங் வனாந்திரத்தில் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம், ஃப்ரம் ஸ்மோட் டு காட் ஸ்மோட். அப்படின்னா என்னன்னா, மோசே தாக்கினவனாக இருந்தான். ட்ரைனிங் என்னன்னா, தேவன் தாக்கும் வரைக்கும் ட்ரைனிங், நீ தாக்கக்கூடாது. ஃப்ரம் ஸ்மோட், ஒரே அடி அடிச்சான், எகிப்தியனை காலி பண்ணிட்டான். இப்போ எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் என்ன பண்ணுறான்? முகங்குப்புற விழுந்து, நீங்கள் பின்பாக இந்த பகுதிகளை வாசித்து பார்க்கலாம், முகங்குப்புற விழுந்து அவர்களோடு அவன் இப்படி செய்யாதீங்கன்னு மன்றாடுறான். அப்படிப்பட்டவனாய் தேவன் மாஸ்டர் எப்படி மாற்றினார்? ஒரு அடியில் அடித்து காலி பண்ணுறாங்க. நான் பண்ண மாட்டேன், தேவன் பார்த்து கொள்வார் என்று தன் வாழ்க்கையை மாற்றினார். அது எங்கே நடந்துச்சுன்னா, இந்த வனாந்திரத்தில் அவனை கொண்டு தேவன் பெரியவற்றை செய்தார். ஹல்லேலூயா. தான் 40 வருஷம் வனாந்திரத்தில் வைத்திருந்தார். அதுக்கப்புறம் தேவன் அவனை அவருடைய வேளையிலே, அவருடைய நேரத்திலே அவரே அவனை வழிநடத்தி கொண்டு வந்தார். அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஆயத்தம். அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஆயத்தம். காட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹிஸ் சோசன். காட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹிஸ் சோசன். என்ன ப்ரிப்பரேஷன்? தாக்கினான் அப்படின்லேருந்து தேவன் தாக்கினார்ன்றது தான் அந்த மாறுதல். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். யாத்திராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஹல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம்? மோசஸ் இன் த பேஸ்கெட் ஃபார் அடாப்ஷன், காட்ஸ் ப்ரொடெக்ஷன். தத்தெடுப்பதற்காக நாணல் பெட்டியிலே வைக்கப்பட்ட மோசே, தேவனுடைய பாதுகாப்பை குறித்து முதல்ல பார்த்தோம்.
ரெண்டாவதாக தன்னுடைய சகோதரருடைய சுமையை பார்க்க சென்ற மோசே, தேவனுடைய ஆயத்தம், காட்ஸ் ப்ரிப்பரேஷன், மோசஸ் வித் his brethren to see their burden. மூன்றாவதாக மோசஸ் at the burning bush to receive the commandment. கட்டளையை பெற்றுக்கொள்வதற்காக எரிகிற முட்செடியில் இருந்த மோசே, முட்செடி கிட்டே இருந்த மோசே, தேவனுடைய நோக்கம், காட்ஸ் பர்பஸ், தேவனுடைய நோக்கம். ஹல்லேலூயா. இப்போ தேவனே தரிசனமாகிறார் அவனுக்கு. தரிசனமாகி அவனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாத்ராகமம் 3:8 இந்த முதலாவது வரியை நான் வாசிக்கிறேன். முதலாவது வரியும் கடைசி வார்த்தையும் நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3:8, எக்ஸடஸ் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் இறங்கினேன். இறங்கினேன். அப்போ தேவனுடைய நோக்கம் அங்கே இருக்கிறது. தேவனுடைய நோக்கம் இருந்துச்சுன்னா அது எப்படி துவங்கும் அப்படின்னா, தேவனுடைய நோக்கம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது எப்படி அவனுடைய வாழ்க்கையில் தேவன் நோக்கம் துவங்கும் என்றால், அது தேவனாலேயே துவங்கப்படும். இட் வில் பி ஸ்டார்டட் பை காட் ஹிம்செல்ஃப். அதை தான் தேவன் சொல்கிறாருங்க. எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கணும், ஆனால் நீ அடித்து விடுதலையாக்குறது இல்லை, நானே இறங்குவேன். ஹல்லேலூயா. I have come down to deliver my people. Hallelujah. அப்போ தேவனுடைய நோக்கம் ஒரு மனிதன் மீது இருக்கும்போது அதன் துவக்கம் எங்கே இருக்குன்னா, God coming down, தேவன் இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி வருகிறதுல தான் அந்த துவக்கம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 3:10 அதனுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் போது, எக்ஸடஸ் 3:10 லாஸ்ட் பார்ட், உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ரெண்டாவதாக சொல்றார், உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். கம், ஐ வில் சென்ட் யூ unto Pharaoh. இப்போ ரெண்டாவது தேவ நோக்கம் இருக்க மனுஷனுக்கு தேவனுடைய அழைப்பு, காட்ஸ் காலிங் இஸ் ஆன் ஹிம். தேவன் அவனை அழைக்கிறார். அந்த துவக்கம் தேவனாலே இருக்கும். தேவன் ஏற்ற வேளையிலே அவனை அழைக்கிறார். ஏற்ற வேளையிலே அவனை அழைக்கிறார். இப்போ மூன்றாவதாக ஒரு காரியத்தை அதில் நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமம் 3:12 நம்ம பார்க்கும்போது, அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். நான் உன்னை அனுப்பினதற்கு இதுவே அடையாளம் என்றார். அது இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு. Certainly I will be with thee and this shall be a token unto thee. அப்போ நிச்சயமாகவே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கன்னா, நான் உன்னுடனே இருப்பேன். அதற்கு அடையாளம் என்னன்னா, நீ அந்த ஜனத்தை விடுவிச்சு நீ கொண்டு வரும்போது இதே சீனாய் மலையிலே நீ மீண்டும் என்னை ஆராதனை செய்வீர்கள். அதான் அதுக்கு அடையாளம் தேவன் அவனுக்கு சொல்கிறார். அப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், தேவனே இறங்கி அதுக்கு துவங்குவார், ஒரு துவக்கமாக இருப்பார். தேவன் என்னுடைய அழைப்பு நம்மோடு இருக்கும். ரெண்டாவது, மூன்றாவதாக நம்ம என்ன பார்த்தோம்னா, காட்ஸ் சர்டன்டி, தேவனுடைய உறுதித்தன்மை, அதில் மாற்றமே இல்லை. நானே துவங்குறேன், நான் உன்னை அழைக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன். சர்டன்லி ஹீ வில் பி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதான் தேவனுடைய உறுதித்தன்மை. நிச்சயமாகவே நிச்சயமாகவே தேவனுடைய உறுதித்தன்மை, காட் சர்டனிட்டி. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய நோக்கம், காட்ஸ் பர்பஸ் இன் இஸ் chosen. ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு முன்பாக ஒரு பாதையை
ஏற்படுத்துகிறார். எப்போ ஏற்படுத்துகிறார்? நம்மை நினைத்தருளும் போது. நம்மை நினைத்தருளும் போது ஒரு பாதையை ஏற்படுத்துகிறார். சரி, பாதையை எப்படி ஏற்படுத்துகிறார்? முன்பாக ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார். ரைட். இப்போ ஆயத்தப்படுத்துறது எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? நாணல் பெட்டியிலே தத்தெடுப்பதற்காக வைத்து அவனை பாதுகாக்கிறார். காட்ஸ் ப்ரொடெக்ஷன். எப்படி பார்க்குறாரு? அரண்மனையில் வச்சு பார்க்குறாரு. அம்மாவின் பாசத்தோடு அவனை ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த பேலஸ் அண்ட் பேரண்டட் பை ஹிஸ் பீப்புள். அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய பாதுகாப்பு. அதில் ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா, மோசஸ் வித் ஹிஸ் பிரதரன் டு see their burden, God's preparation. அப்போ மோசே என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சகோதரர்கள் என்ன சுமை சுமக்கிறார்கள் என்பதை பார்க்கும்படியாக ஒரு காரியம் அங்கே நடந்தது. மோசே சென்றான். தேவனுடைய ஆயத்தத்தில் அவன் நினச்சது, என் ஜனங்களுக்கு நான் நீதி செய்யணும்னு. ஆனால் ஜனங்கள் சகோதரர்கள் என்ன சொன்னாங்க? எங்கள் மீதி உன்னை நியாயாதிபதியாய் அதிகாரியாய் வைத்தவன் யார்? who made you a judge over us அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னாங்க. இப்போ எது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அந்த ஆயத்தம் நடந்ததுன்னா, ஒரு தாக்குகிறவனிலிருந்து தேவன் தாக்கினார் என்று முடிகிற வரைக்கும். நீங்கள் அந்த பகுதியில் இதற்கு பின்பாக வந்த வாதைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாதையிலையும் God smote the Egyptians. God smote the Egyptians அப்படின்னு வரும். தேவன் எகிப்தியரை அடித்தார். இந்த வாதைகள்னாலே எகிப்தியரை தேவன் அடித்தார். எப்போ அடிக்க முடிஞ்சது அவரால்? மோசே, நீ என்ன பண்ணணும்? பேசாமல் கை கட்டி நிற்கணும். ஹல்லேலூயா. தேவன் ஒன்று தெரிஞ்சு கொண்டு இருந்தார்னா, நம்ம கையை ஓங்கிட்டோன்னா தேவன் என்ன பண்ணிடுவார்? அமைதியாக இருந்துருவார். ஆனால் அதே மோசையை இப்போ ஆயத்தப்படுத்தி திருப்பி கொண்டு வராரு. அவன் கையை ஓங்கலை, தேவன் எகிப்தியரை அடித்தார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஆயத்தம். மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? இந்த எரிகிற முட்செடியிலே இருக்கிற மோசே குறித்து பார்த்தோம். தேவனுடைய நோக்கம். அப்போ தேவனுடைய நோக்கம் அந்த மனுஷன் மேலே இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான்னா, அவனுடைய நோக்கத்தின் துவக்கமே யாராக இருப்பா? தேவனாய் இருப்பார். அதான் காட்ஸ் கம்மிங் டவுன். நான் இறங்கினேன். மோசேயின் வாழ்க்கையில் என்ன நோக்கம்? இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரணும், அதை முன்னாடி நின்று நடத்தணும். அதான் அவனுடைய வேலை. அப்போ அந்த நோக்கத்துக்கு யார் முதலாக இருந்தது? தேவனே இருந்தார். தேவனே இறங்கி வந்தார். அதான் காட் கம்மிங் டவுன். அது மாத்திரமல்ல, ஏற்ற வேளையில் தேவன் அவனை அழைத்தார். காட்ஸ் காலிங். அதுக்கப்புறம் அவருடைய உறுதித்தன்மை, நிச்சயமாகவே உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். அந்த காட் சர்டன்டி. தேவனுடைய நோக்கம் ஒரு மனிதனுக்கு மேலே இருந்தால், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய நோக்கம் இப்போ எப்படி இருக்கும்? தேவனே அதுக்கு துவக்கமாக இருப்பார். தேவனே என்ன பண்ணுவார்? அவனை அழைப்பார். ஏற்ற வேளையிலே தேவனே அவனோடு கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ தான் நான் ஒரு பாயிண்ட் முடிச்சிருக்கேன். தேவன் நம்மை நினைத்தருளும் போது நமக்காக ஒரு பாதையை தேவன் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நமக்காக பாதையை உண்டு பண்ணுகிறார். இன்னைக்கு நம்முடைய அழுகை, நம்முடைய கூக்குரல், நம்முடைய வேதனை, சத்தம்லாம் தேவன் ஒன்றுமே பண்ணலையே நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்பாக, நீங்கள் அறிவதற்கு முன்பாக ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தி அதற்கென்று உங்களுக்காக செயல்பட தேவன் அவர் காரியத்தை, கையின் கிரியையை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில்
உங்களை நினைத்தருளும் போது அந்த கிரியை வெளிவரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய கரம், அதான் தேவனுடைய கரம். ஜீசஸ், ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா, 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 தேவ நல்ல தகப்பனே, இந்த சாயந்தர வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினீர். உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் போஷித்தீர். நீர் எங்களை நினைத்தருளுகிற தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி. நீர் நினைத்தருளும் போது எங்களுக்காக நீர் ஒரு பாதையை உண்டு பண்ணுவதற்காக நன்றி. நீர் அந்த பாதையிலே எங்களுக்கு முன்பாக ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தி எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அடிமைத்தனத்திலே, அடக்கப்பட்ட நிலைமையிலே, ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவ கரம் நீட்டப்படுவதாக, இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் வெளிப்படும் நாட்களாக இது இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒடுக்கப்படுகிற நிலைமைகள் மாறி ஆண்டவரே பாதைகள் உண்டாகும்படியாக, தேவனே அந்த பாதையிலே நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அடையாளங்கள் காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நீரே எங்கள் தேவன் என்பதை இன்னும் அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளின் சகல காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்துவதற்காக நன்றி. திருக்கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. வருகின்ற வாரத்திலே கர்த்தர் அவர்களை கொண்டு உடைய சித்தத்தின்படி நீர் வழி நடத்துவீராக. கிருபைக்குள்ளே வைத்து நீர் பாதுகாத்து கொள்வீராக. திருக்கரங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கே எல்லா கனத்துதி மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.